ஒரு நாள் துப்புரவு தொழில் செய்யும் நபர் இறைவனுக்கு பிரசாதத்தை படைத்து வழிபட்டார். அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது யாரும் அதை வாங்கவில்லை. அவரோ அழுது புலம்பி கோவிலேயே தூங்கிவிட்டார். கனவில் பெரிய சாமிகள் வந்து அந்த பிரசாதத்தை ஓரிடத்தில் புதைத்து வைத்துவிட்டு அடுத்த வருடம் வந்து பார் என மறைந்து விட்டார். கனவில் வந்தது போலவே வாழை இலை கொண்டு பானையை மூடி அங்கேயே புதைத்தார். அடுத்த வருடம் கோவிலுக்கு வந்தவர் புதைத்த இடத்தில் இருந்த பானையை வெளியே எடுக்க புதிதாக செய்தது போல ஆவி பறக்க இருந்தது. பிரசாதத்தின் மகிமையை உணர்ந்த அனைவரும் தங்களுக்கும் வேண்டுமென கேட்டு கேட்டு வாங்கி உண்டனர். ஏற்றத்தாழ்வுகள் ஏதுமின்றி அன்று முதல் அங்கு யாரும் மனதளவில் கூட சாதி மதம் பார்ப்பதில்லை. அந்த கோவில்தான் திருச்செந்தூர் அருகே உள்ள 5 வீட்டு சுவாமி கோவில்.